ஆளாளுக்கு ஒரு சைடு நின்னு பிடிச்சிட்டு இருக்கீங்கடா. நான் எப்ப விட்டீங்கனாலும் கட்டி வாங்க போறீங்க பாத்துக்கோங்க. பெறாண்டிடுவேன். ஃபேஸ் ஒழுங்கா நீட்டா வரணும். உடம்புல இருக்க முடி எல்லாத்தையும் எழுதிங்க. எனக்கு இந்த காத்தடிக்கிற சுத்தம் பிடிக்கல. எப்ப எவன் கடி வாங்க போறேன்னு தெரியல. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெர்ரிங்கிற இந்த கேட் தான். இது வந்து ஒரு பெர்ஷியன் கேட். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம சாய் பெட் கிளினிக் விசிட்டில் இருக்கோம். அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஹெவி நாட்ஸோட வந்திருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு ஜெர்ரின்னு பேர் கேட்டோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, டாம் அண்ட் ஜெர்ரியில் ஜெர்ரி பேர் தான் ஞாபகம் வரும். ஆனால் ஜெர்ரிக்கு வந்து மவுஸ், அதுக்கு பதிலாக இவங்க ஜெர்ரின்னு கேட்டுக்கு பேர் வச்சுருந்தாங்கன்னு நான் கொஞ்சம் சிரிச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கலருமே பார்த்தீங்கன்னா ஜெர்ரி கலர் தான், அந்த ஆரஞ்சஸ் ப்ரௌன் கலரில். ஸோ இவங்க கேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி நாட்ஸு. நம்ம நாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அது நம்ம எடுக்க அந்த கேட் வந்து அவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க. அவங்க பெட் பேரண்ட் பின்னாடி பாருங்கள், பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தான். அதனால வந்து நம்ம கொஞ்சம் பயந்து தான் எடுக்கணும். ஏன்னா டாக்ஸாவது வந்து கடிக்கிறது ஒன்று மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ டாகோட ஃபேஸை நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம ட்ரிம் பண்ணும்போது நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் கேட்ஸ் அப்படி கிடையாதுங்க. ஆல் த வெப்பன்ஸ் ஆர் ஹேவிங். அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதங்கள் எல்லாமே வந்து நெயில்ஸோடு இருக்கும். நெயில்ஸும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சடர்னு நம்ம இங்கிட்ட திரும்புறதுக்குள்ளே வந்து நம்மளை பிறண்டிடுவாங்க. ஸோ கடிக்கிறது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட பிறன்ற தன்மையும் இருக்குது. அண்ட் அது போக வந்து இவங்களுடைய பாடி வந்து ரொம்பவும் ஃப்ளெக்சிபிளுங்க. அப்படியே 180 டிகிரி டேர்ன் பண்ணியே நம்மளை பிறன்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் உண்டு. அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு ரிஸ்கியான அனிமல்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து கேட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்க ஜாகிரதையாக பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால் வந்து உங்கள் கேட்டுக்கு அதிகமாக கோவம் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, குளிக்கும்போது என்ன கோவம் அது கண்ணில் இருந்தாலும் நான் வந்து ஜாக்கிரதையாக எப்படி அந்த கழுத்து போர்ஷனை பிடிச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது அதுங்களால வந்து அதிகமாக மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான். ஆனால் இது வந்து ரெகுலராக பண்ணவும் பிடிக்கவும் கூடாது. அப்படி பிடிச்சா அதுக்கு வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இது வந்து டெக்னிக்கலாக பண்ணக்கூடியது. 24/7 அதை பிடிக்கவும் கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போதும்போது சாதாரண பிறண்டு தான் பார்க்கணும் ஒரு பிறாண்டு. அதுக்கப்புறம் அப்படியே அவனை டப்பாக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.